ரக்ஷிதா, எடுத்துக்கோங்கப்பா. டீ எடுத்துக்கோங்கப்பா. நீ எப்படிமா உன் தம்பி கூட இந்த வீட்டுல இருக்க? முதல்ல டீ சாப்பிடுங்க. யாரது? யாருன்னு தெரியல. தெரியலையா? இல்ல. யாருன்னு தெரியலையா? என் வீட்டுக்காரர் போன் பண்ணி உங்ககிட்ட என்ன கேட்டாரு? அவரு எனக்கு போன் பண்ணலையே. எதுக்குப்பா மழுப்புறீங்க? அவரு போன் பண்ணி என்ன ஒரு பையன் கிட்னாப் பண்ணிட்டான்னு சொன்னாரா? கிட்னாப்பா? என்னம்மா சொல்ற? பெரியப்பா, அக்காவை கிட்னாப் பண்ண அந்த பையன் நான் தான். நீனு அப்பாவுக்கு தெரிஞ்சதாலதான் உன்னை தேடி வந்திருக்காரு. அது கூட உனக்கு புரியலையா? சோ நீங்க ரெண்டு பேரும் பேசுறது சுத்தமா எனக்கு புரியல. என்ன நடந்ததுன்னு தெளிவா கொஞ்சம் சொல்றீங்களா? என்னங்க இது? ஜெர்மன் சோடா. எதுக்கு இது? இதை குடிச்சா லவ்வபிள் மூமெண்ட்ஸ் ஆயிடுமா லைஃப். யாரு சொன்னாங்க? இதை அனுப்புன என் ஃப்ரெண்டு சொன்னா. நீங்க குடிச்சீங்களா? நான் குடிச்சு பார்த்துட்டு தான் உனக்கு கொண்டு வந்தேன். குடிச்சு பாரு. கொடுங்க. என்னங்க இது? ஸ்ட்ராபெரி ஸ்மெல் வருது. அது சோடாவோட ஃப்ளேவர். குடின்னு சொல்றேன்ல. ஓ சாரி. அன்னைக்கு அவர் கொடுத்தது சோடா இல்ல. என்ன? அது ஏதோ ஓட்கா மாதிரியான ட்ரிங்க். அதையும் கொடுத்தாங்க. தெரியல. அத குடிச்சதுல இருந்து எனக்கு தினமும் அது தேவைப்பட்டுச்சு. ஒரு நாள் நான் சமையல் ரூம்ல இருந்தப்ப வெளிய பேச்சு குரல் கேட்டது. இல்ல இல்ல, உண்மையதான் சொல்றேன். நான் சொல்ல நம்ப மாட்டீங்க நீங்க. ஆடிட்டர் சார் குடிக்கு அடிக்ட் ஆயிட்டா. தினமும் அம்மாவுக்கு சரக்கு வேணுமா? நம்ம பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆகுது. முதல்ல எல்லாம் வேற யாரோ பொம்பளைங்க லிங்க் இருக்கிறதாலதான் அப்படி செய்யறாருன்னு நான் சந்தேகப்பட்டேன். ஆனா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்னு நான் அப்புறமா புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஆடிட்டரும் இவரும் சேர்ந்துதா பிளான் பண்ணி அப்படி செய்யறாங்கன்னு அப்புறமா புரிஞ்சுது. எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க? அதை கண்டுபிடிக்கதா ஒரு டிராமா போட்டேன். என்ன டிராமா? கொஞ்ச நாளாவே நான் அப்சர்வ் பண்ணதுல ஆடிட்டரும் அவரும் சேர்ந்துதா ஏதோ பண விஷயத்துக்காக தான் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் குடிகாரி மாதிரி நடிக்க ஆரம்பிச்சேன். வேற ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வந்தது. என்னது? எனக்கும் குழந்தை வேணுங்க. குடிக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கிற கவுண்ட்ஸ் கம்மியாயிடும். அதே மாதிரி எனக்கு குழந்தை பிறக்க கூடாதுங்கிறதுக்காக தான்
இவங்க பிளான் பண்றாங்களோன்னு எனக்கு சந்தேகம் வருதுப்பா. என் வயித்துல குழந்தை வளர்றதுல அவருக்கு என்ன பிரச்சனைன்னு புரியலப்பா. ஆடிட்டர் இந்த விஷயத்துல ஏன் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாருன்னு தெரியல. அதை கண்டுபிடிக்கதா பிரசன்னாவ பக்கத்து வீட்டு கோகுல் மாதிரி வந்து மிரட்ட சொன்னேன். பார்த்தா நேத்துல இருந்து வேற ஒரு பிரச்சனை பரபரப்பா ஓடுது. என்ன பிரச்சனை? இது வரைக்கும் என்ன குடின்னு என்ன குடிகாரியாக்க இன்ட்ரெஸ்ட் காட்டினவங்க நேத்துல இருந்து குடிகாரின்னு காட்டிக்க வேண்டாம், குடிக்காதன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி? நேத்து அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டத காம்பவுண்ட் வெளியே நின்னு ஒட்டு கேட்டேன். என்ன பேசிக்கிட்டாங்க? பணத்தை அடிக்கிறதுக்கு வேற ஒரு வழி கிடைச்சிருக்குன்னு அவங்க பேசிக்கிட்டாங்களா? அது என்ன பண்ணுன்னு புரியல. உங்களுக்கு ஒரு போன் பண்ணலையாப்பா? இல்லம்மா, எனக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. நான் பிரபு கிட்ட சண்டை போட்டதுனாலதான் அவன் என்கிட்ட பேசாம இருக்கிறான்னு நினைச்சேன். நீயாவது பேசிருக்கலாம் இல்லம்மா. அவரு இந்த மாதிரி எல்லாம் ஏன் பண்றாருன்னு தெரியாம உங்களுக்கெல்லாம் வீணா கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு தான் நான் சொல்லலப்பா. கடவுளே, நான் போட்ட இன்சூரன்ஸ்னால என்னுடைய 2 பொண்ணுகளும் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. என்னப்பா சொன்னீங்க? திருப்பி சொல்லுங்க. என்னம்மா? 2 பொண்ணுங்கன்னு என்னவோ சொன்னீங்களே. என்னது 2 பொண்ணுங்க? இப்போ உங்களுக்கு 2 பொண்ணுங்கன்னு ஏதோ சொன்னீங்க தெரியுமா? என்னது? என்ன நீங்க போட்ட இன்சூரன்ஸ்? அது சொல்லுங்க பெரியப்பா. சொல்லுங்கப்பா. என்னப்பா இந்த மாதிரி தடுமாறுறீங்க? மேனேஜர் சார், திருமலைசாமி நடத்துற கம்பெனியோட ஆடிட்டர் பேசுறேன். 3 பாலிசி ஈச் 20 lakhs கட்டுற மாதிரி GIIP பாலிசி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக அவர் எடுத்திருக்கிறது உண்மையா? 3 மாசம் ஆச்சா? ஓகே ஓகே, எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல, அதான் கேட்டேன். பெனிஃபிட்ஸ் 6th இயர்ல இருந்து பே அவுட் நடக்குமா? ஓகே, தேங்க்யூ வெரி மச், பாய். இன்சூரன்ஸ் சைட்ல இருந்து எல்லாம் பக்கா. என்ன சொல்றாங்க? ரிட்டர்ன்ஸ் விஷயம் கிளியர் பண்ணிட்டேன். 6th இயர்ல இருந்து பே அவுட்ஸ் வருமா? வரும். பேட் நடந்தா 20 times ஆஃப் தி அமௌண்ட் வரும். 3 பாலிசியும் சேர்த்து 60 lakhs வரும் இல்லையா? ஆமா. 60 into 20 times. டோட்டல் 1200 lakhs இல்லையா? ஆமா. 12 கோடி. 3 பேரும் ஆளுக்கு 4 எடுத்துக்கலாம். என்ன பிரபு? அதெல்லாம் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம் மேடம். முதல்ல விஷயம் சீரியஸா இருக்கு மேடம். திருமலைசாமி டெட் பாடி எங்க? நீங்க கூட வச்சிருந்த அவரோட மூத்த பொண்ணு ஸ்பர்ஷிதா எங்க? ஒருவேளை இதெல்லாம் சஸ்பென்ஸா வச்சிருந்தா கூட என்னோட மனைவி ரட்சிதாவையும் ஐயா கிட்னாப் பண்ணி வச்சுக்கிட்டாரே. என்ன மிஸ்டர் பிரபு, விளையாடுறீங்களா? யாரு விளையாடுறாங்கன்னு மேடம்க்கு நல்லா தெரியும். என்ன மேடம் இப்படி பேசுறாரு? நமக்குள்ள சண்டை போட்டுக்க கூடாது. நாம ஏன் ஃபெயிலியர் ஆனோன்னு யோசிக்கணும். நம்ம ஃபெயில் ஆகல மேடம், நம்மள ஃபெயில் பண்றாங்க. யார் பண்றாங்க? வேற யார்? சாருதான். மிஸ்டர் பிரபு, என்ன இன்னொரு வாட்டி தப்பா சொன்னீங்கன்னா நல்லா இருக்காது, சொல்லிட்டேன். ஏன் மேடம், முதல்ல எங்க மாமனார் உங்க ப்ராப்பர்ட்டியில பணத்தை கமிஷன் அடிச்சதுனாலதான் பெரிய அமௌண்ட்டை பார்த்தாருன்னு உங்களுக்கு தகவல் கொடுத்தது யாரு? நீங்க தான். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? ஆமா ஆடிட்டர், இவருக்கும் இவரோட மாமனாருக்கும் பண விஷயத்துல ஈகோ கிளாஷ் வந்ததும் சண்டை போட்டுட்டு வெளியில வந்த இவர் கொடுத்த க்ளூவை வச்சுதான் நான் திருமலைசாமியே மடக்கினேன். அதுக்கப்புறம் அவரு உங்க பணத்துல 70 லட்சத்தை தங்க பத்திர முதலீட்டுக்குன்னு டெல்லி ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து வச்சிருக்காருன்னு யார் சொன்னது மேடம்? நீங்க தான்.
பாக்கி பணம் 60 லட்சத்தை இன்சூரன்ஸ்ல போட்டிருக்காருன்னு உங்களுக்கு தகவல் கொடுத்தது யாரு? அதுவும் நீங்க தான். அதுக்கப்புறம் என் வைஃபுக்கு பிறக்க போற குழந்தையத்தான் அவரு நாமினியா போட்டு வச்சிருக்காருன்னு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி அவளுக்கு குடிப்பழக்கத்தை ஏற்படுத்தலான்னு பேசி பிளான் போட்டது யார் மேடம்? நாம தான். அப்போ நான் ஒண்ணுமே பண்ணலையா மேடம்? ஆடிட்டர் சார், நாங்க 2 பேர் மட்டும் எல்லா வேலையும் செய்ய முடியாது இல்லையா? சோ உங்களுக்கு ஒரு ஷேர் கொடுத்து உங்களையும் ஒரு பார்ட்னரா சேர்த்துக்கிட்டோம். திடீர்னு நீங்க வந்து என் பொண்டாடி குடிக்கூடாதுன்னு வக்கீல் சொல்றாரு, கேஸ் ஜெயிக்கிற கண்டிஷன்ல இருக்குன்னு பில்டப் பண்ணதும் எனக்கு உங்க மேல டவுட் வந்துச்சு. என்ன டவுட்? என் மாமனார் மேல நான் கேஸ் போட்டிருக்கேன். என் பொண்டாட்டியோட ஷேரை தர சொல்லி கேஸ் போட்டிருக்கேன். அதுல நான் எப்படியும் ஜெயிக்க தான் போறேன். நடுவுல இவருக்கு என்ன இவ்வளவு பில்டப்? அதான் எனக்கு இவர் மேல டவுட் வந்துச்சு. பிரபு, அப்படியெல்லாம் சந்தேகப்படக்கூடாது, விட்டுடுங்க. இல்ல மேடம், என் மாமனாருக்கு இன்னொரு பொண்ணு இருக்குன்னு சொன்னது கூட இவரோட பிளானா தான் இருக்கும். பாருங்க மேடம், என் மேல எப்படி பழி போடுறாருன்னு. பேசாம இருங்க பிரபு, வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறீங்க. என்ன வாயை வச்சுட்டு சும்மா இருக்கிறது மேடம்? நேத்து லக்ஷா திருமலை சாமி அப்பான்னு கூப்பிட்டதும் நீங்க ஷாக் ஆகி யாருக்கு போன் போட்டீங்க? அவருக்கா எனக்கா? இவருக்கு தான். வந்தவர் அங்க என்ன நடந்ததுன்னு சொன்னாரு? அங்க லக்ஷாவும் இல்ல, திருமலை சாமியும் இல்லைன்னு சொன்னாரு. அதெல்லாம் பொய் மேடம். நீங்க போகும்போது லக்ஷாவும் திருமலை சாமியும் அங்க இருந்தாங்களா? இல்ல பிரபு, நீ ரொம்ப பண்ற. இது யாரோட மொபைல்? இது யாரோட மொபைல் சொல்லுங்க. இவர் அங்க போகும்போது லக்ஷாவும் இல்ல, திருமலை சாமியும் இல்ல, அப்படிதானே? அப்படி இருக்கும்போது இந்த மொபைல் உங்க கைக்கு எப்படி வந்தது? சொல்லுங்க, கேக்குறல்ல, சொல்லுங்க. பணத்தை எப்படி தக்க வச்சுக்கிறதுன்னு நான் நல்லா தெரிஞ்சவன். எனக்கு சரியான முறையில பணம் மொத்தமா கிடைக்கல. இப்போ உன் பிளானோட பணம் ஏன் பணம். ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், திருமலை சாமியும் ரக்ஷிதாவும் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். உங்க 2 பேரையும் நான் சுடல. நான் தான்ப்பா அசிங்கமா இருக்கேன்னு நீங்க தூக்கி போட்டுட்டு போன ஸ்பர்ஷிதா. உங்களுக்கு ராசியா காரியங்கள் நடக்கலன்னு நான் என்னப்பா தப்பு பண்ண? என்னையேப்பா அனாத ஆசிரமத்துல சேர்த்தீங்க. நீங்க தான் என் அப்பானும் ரக்ஷிதா என் தங்கச்சின்னும் எனக்கு தெரியும்பா. இறந்து போன மதரோட தங்கச்சி சொன்னாங்க. நான் வந்து கேட்கல. சந்தோஷமா இருக்கிறவங்கள ஏன் சங்கடப்படுத்தணும்னு தான் நான் வரல. டாக்டர் என்கிட்ட வந்து உங்க விஷயத்த சொன்னப்போ உங்களை காப்பாத்தணும்னு எனக்கு தோணுச்சுப்பா.
இதுதான்ப்பா ஆசீர்வாதம்னு சொல்றது. இப்ப கூட உங்களுக்கு நான் இந்த ஊசியை போட போறேன். ஆனா அதெல்லாம் நடிப்பு. இந்த ஊசி போட்டா என்ன ஆகும்னு சொல்றேன். அதே மாதிரி நீங்க நடிக்கணும், சரியா? சரிம்மா. அதே மாதிரி ரெமடி இன்ஜெக்ஷன் போட்ட அப்புறமும் எப்படி நடிக்கணும்னு சொல்றேன். சரிம்மா. உன்னை விட மாட்டேன். உன்னை விடவே மாட்டேன். சூப்பர்ப்பா, நல்லா வந்திருக்கு. இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரியா வந்து என்ன அலர்ட் பண்ணா என் பொண்ணு. அக்கா என்ன விட எத்தனை வயசுப்பா பெரியவங்க? 8 வயசு பெரியவம்மா. வீட்டுக்கு கூட்டிட்டு வராம அங்கேயே ஏன்பா விட்டுட்டு வந்தீங்க? அங்க அவளுக்கு நிறைய ப்ராப்ளம் போல இருக்குமா, அதனாலதான் நீங்க போன் பண்ண வேண்டாம், நகரில என் ஃப்ரெண்டு ரமேஷ் வீட்டுக்கு போய் 10 நாள் தங்குங்கன்னு சொல்லி அனுப்புனாம்மா. அங்க போய் பார்த்தா அவன் வீட்டையே காலி பண்ணிட்டு போயிட்டாம்மா. அதுக்கப்புறம் தான் பிரசன்னா வீட்டுக்கு வந்தேன். அவங்களும் உங்களுக்கு ஃபோன் பண்ணலையா பெரியப்பா? இல்ல, மனசு கேட்காம நான் தான் போன் பண்ணேன். ஆனா அவ பேசல. என்ன பிரச்சனையில இருக்காளோ தெரியல. சரிக்கா, இப்போ உங்க வீட்டுக்காரர் பிரச்சனை என்ன பண்ண போற? அப்பா இஷ்டம். அவர் தானே தாலி கட்டிக்கமான்னு சொன்னாரு. எல்லா அப்பாக்களும் பண்ற அதே தப்பதாமா நானும் பண்ணிட்டேன். பொண்ணு நல்லா இருக்கணும்னா பணக்கார வீட்டுல தான் கொடுக்கணும்னு நினைச்சு கொடுத்துட்டேன். அங்கேயும் சில பேரு இந்த மாதிரி குரூர பணத்தாசை பிடிச்சவங்களும் இருக்கிறாங்க. பெரியப்பா, இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. ரக்ஷிதா இஷ்டம். உங்ககிட்ட இருந்து ஷேர பிரிச்சு வாங்கிட்டு வர சொல்லி கேஸ் போட்டதே எனக்கு பிடிக்கலப்பா. எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. நீ வேற கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா நான் டைவர்ஸ் வாங்கி கொடுக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். ஸ்பர்ஷிதா அக்கா நிலைமை என்னாச்சுன்னு கொஞ்சம் பாருங்க. மறுபடியும் போன் பண்ணி பார்க்கலாம். அவ போன் என்கிட்ட இருக்குன்னா என்ன அர்த்தம்? என் பொண்ணு உங்ககிட்ட தான் இருக்கான்னு அர்த்தம். பைத்தியக்காரா பைத்தியக்காரா, உன் பொண்ணு போன் என்கிட்ட இருந்து அவளும் என் கூட இருந்தாத்தான் உன் பொண்ணு என்கிட்ட இருக்கிற மாதிரி அர்த்தம். என் பெரிய பொண்ணு எங்க? மேல போயிட்டா. இப்போ உங்க 3 பேரையும் கொல்ல போறேன். 2 பேரை டிஸ்போஸ் பண்ண போறேன். ஒருத்தர் மட்டும் இங்க இருப்பீங்க. ஏன்னா அது போலீஸ் கேஸுக்கு. உங்கள யார் இங்க இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம்.